ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் யூனிட் 2ல் உள்ள பீட்டர் நேட்ஸ் அப்படின்ற டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பீட்டர் நேட்ஸ் அப்படின்றது ஒரு சிஸ்டத்தில் உள்ள கண்ட்ரோல் எப்படியெல்லாம் ஃப்ளோ ஆகுது, அப்புறம் இன்ஃபர்மேஷன் எப்படியெல்லாம் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கிராஃபிக்கலாக டயக்ராமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இன்ட்ரொடியூஸ் பண்ண ஒரு மெத்தட். இதில் 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகும், இது எங்கே யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஒரு டயக்ராமோட ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து இந்த டாபிக் கவர் பண்ணிடலாம். பீட்டர் நேட்ஸ் அப்படின்றது கிராஃபிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் டூல். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன் சிஸ்டம் பார்த்துட்டோம். இது யார் இன்ட்ரொடியூஸ் பண்ணா அப்படின்னா கார்ல் ஆடம் பேட்ரி அப்படின்றவர் 1962ல் இன்ட்ரொடியூஸ் பண்ணார். இதுவே போதும். இதுக்கு மேலே நீங்கள் தியரி உங்களுக்கு புரிஞ்சது எழுதிக்கலாம். காம்போனன்ட்ஸ் வந்துட்டு 4 மேஜரான காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த காம்போனன்ட்ஸ் இந்த டயக்ராமில் யூஸ் பண்ணுவோம். பிளேசஸ் அப்படின்றது ஒரு சிஸ்டத்தில் என்னென்னலாம் ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட்டை வந்து சர்க்கிளாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த சர்க்கிளுக்கு பேர் தான் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ரெண்டாவது காம்போனன்ட் வந்து டிரான்சிஷன்ஸ். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு சிஸ்டம் மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு ஈவெண்ட் வழியாக தான், ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சா இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும். அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் டிரான்சிஷன். இதை வந்து ரெக்டாங்குலர் பார் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்புறம் மூணாவது காம்போனன்ட் வந்து டோக்கன்ஸ். டோக்கன் வந்து ஒரு சின்ன டாட் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த டாட் எங்கே இருக்குன்னா ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கும், அதாவது ஒரு ஸ்டேட். அந்த டாட் எந்த சர்க்கிளில் இருக்கோ அதுதான் இந்த சிஸ்டத்தோட கரண்ட் ஸ்டேட். அப்புறம் நாலாவது காம்போனன்ட் வந்து ஆர்க்ஸ். ஆர்க்ஸ்னா ஆரோஸ். அது எதுக்கு டயக்ராமில் வந்துட்டு இந்த சர்க்கிளையும் இந்த டிரான்சிஷனையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் டிரான்சிஷன் அடுத்து உள்ள சர்க்கிள் கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆரோஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த 4 காம்போனன்ட். இந்த ஷேப்ஸ்லாம் பின்னாடி ஒரு எக்ஸாம்பிளில் அது விஷுவலாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அடுத்தது ஒர்க்கிங், அதாவது ஃபயரிங் ரோல். ஒரு டிரான்சிஷனல் ஈவெண்ட்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஈவெண்ட் எப்போ ஃபயர் ஆகும், அதாவது ட்ரிகர் ஆகும் அப்படின்றது அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு டிரான்சிஷன் இருக்கு, அதுக்கு ஒரு இன்புட் பிளேஸ் இருக்கும், ஒரு அவுட்புட் பிளேஸ் இருக்கும். இந்த டிரான்சிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா இன்புட் ஸ்டேட்ல அந்த டோக்கன் ப்ரெசண்டாக இருந்துச்சுன்னா இந்த டிரான்சிஷன் ஃபயர் ஆகும். அந்த இன்புட்ல ஒருவேளை அந்த டோக்கன் இல்லை அப்படின்னா அது வந்து இந்த டிரான்சிஷன் ஃபயர் ஆகாது. ஸோ இந்த டோக்கன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு சிஸ்டத்தோட கண்ட்ரோல் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த டோக்கன் எந்த சர்க்கிளில் இருக்கோ அந்த சர்க்கிளில் சிஸ்டம் கரண்ட் ஸ்டேட்டு. அப்படி வரும்போது இந்த இன்புட் சர்க்கிளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்த டிரான்சிஷன் ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகும்போது என்ன நடக்கும்னா இந்த டிரான்சிஷனோட இன்புட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த டோக்கன் வந்து இந்த டிரான்சிஷன் கன்சியூம் பண்ணும், அப்புறம் அவுட்புட் சர்க்கிளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் ஒரு டிரான்சிஷன் ஃபயர் ஆகுறது. இது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன ஆகும்னா ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். அதாவது அந்த டோக்கன் வந்து இப்படி மாறிடுச்சு இல்லையா, அந்த டோக்கன் எந்த சர்க்கிள் இருக்கோ அதுதான் இப்போ கரண்ட் ஸ்டேட். இப்போ ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் ஃபயரிங் ரூல், ஒர்க்கிங் பிரின்சிபல். இது எழுதிடுங்க. அப்புறம் இதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தியரட்டிக்கலாக இது படித்து புரிஞ்சுங்க. ஆனால் பேசிக்காக எங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் அங்கே யூஸ் ஆகும். அப்புறம் ரிசோர்ஸ் அலோகேஷன் இந்த 2 சிஸ்டத்துலேயும் மேஜராக யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி மற்ற இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு டயக்ராம்கிட்ட என்ன எக்ஸாம்பிள்னா டிராஃபிக் லைட் சிஸ்டம். ஒரு டிராஃபிக் லைட் சிஸ்டம் அப்படி எடுத்துட்டோம்னா அதில் என்னென்னலாம் ஸ்டேட் இருக்கு. ஒன்று வந்துட்டு ஸ்டாப், ரெடி அண்ட் கோ. இது 3 ஸ்டேட் தான். இப்போது டிரான்சிஷன் என்னென்ன இருக்கலாம்.
அப்போது ஸ்டாப்லேருந்து ரெடிக்கு வரணும். அப்போது அது ஒரு டிரான்சிஷன். அடுத்து ரெடியிலேருந்து கோன்ற ஸ்டேட்டுக்கு வரணும், அது ஒரு டிரான்சிஷன். திரும்ப நம்ம ஸ்டாப்புக்கு போகணும் கோலேருந்து, அப்போ அது ஒரு டிரான்சிஷன். மொத்தம் 3 ஸ்டேட் 3 டிரான்சிஷன். இது அப்படியே டயக்ராம் பார்க்கலாம். ஸோ அந்த காம்பனன்ட்ஸோட நொட்டேஷன் இருக்கு இல்லையா, அது இங்கே பார்த்து தெளிவாக பிளேஸ் சர்க்கிள்க்கு டிரான்சிஷனுக்கு ஒரு ரெக்டாங்குலர் பார், அடுத்து ஆர்க்கு ஒரு ஆரோ, டோக்கன்ஸுக்கு ஒரு சின்ன டாட் மாதிரி. ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிளுக்கோட டயக்ராம். 3 ஸ்டேட் இருக்கு, P1 P2 P3. இதை ஸ்டேட்னு சொல்லலாம், இல்லாட்டி பிளேஸ்ன்னு சொல்லலாம். பிளேஸ்ன்றதுனால நான் P1 P2 P3 நேமிங் பண்ணியிருக்கேன். அண்டு இங்கே இருக்கு இது டிரான்சிஷன், இது 3 டிரான்சிஷன். இப்போ நம்ம P1க்கும் P2க்கும் டிரான்சிஷன் நடக்கிறது எப்படி நடக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த ப்ளூ டாட் இருக்குங்க இல்லையா, இதுதான் அந்த டோக்கன். இப்போ இந்த டோக்கன் P1ல இருக்கிறதுனால இந்த டிரான்சிஷனுக்கு இன்புட் பிளேஸ் வந்து இதுதான். இப்போ இந்த இன்புட் பிளேஸ்ல டோக்கன் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால இந்த டிரான்சிஷன் ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகும்போது இந்த டோக்கன் இந்த டிரான்சிஷன் வழியாக வந்துட்டு கன்சியூம் ஆகும், அப்புறம் P2 ஸ்டேட்டுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அது இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இப்படிதான் அந்த டயக்ராம். சாரி, இந்த டோக்கன்ஸ் வந்துட்டு இங்கே வந்துருக்கணும். இந்த டயக்ராம் கொஞ்சம் ஒன்றும் சரி பண்ணல, காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நடந்ததுக்கப்புறம் இந்த ப்ளூ டாட் இருக்குங்களா, இந்த P2க்கு இங்கே வந்துடும். இப்போ இந்த ப்ளூ டாட் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த டிரான்சிஷன் ஃபயர் ஆகும்னா ஆகாது, ஏன்னா இன்புட் ஸ்டேட்டில் அந்த டோக்கன் இல்லை. இப்போ இதே அடுத்தது வந்துட்டு இந்த ப்ளூ டாட் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த டோக்கன் P2 வந்துருச்சு. இப்போ இந்த டிரான்சிஷன் ஃபயர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டயக்ராமில் இங்கேருந்து டோக்கன் இங்கே வந்துருக்கும். இப்போ இந்த டிரான்சிஷன் ஃபயர் ஆகும். இது அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த இன்டர்நெட் டயக்ராம்.